அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, மகா பரிசுத்தமும் கிருபை இரக்கமும் நீதியும் சத்தியம் நிறைந்தவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற மிக பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 9வது மாதம் முதல் தேதியிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாத வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்று மகிழ்ந்து இந்த 9வது மாதத்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் எல்லாருக்கும் பறைசாற்றவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும், வழிநடத்தும்படி செபிக்கிறோம். சபையாறு சபை குடும்பங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிற வார்த்தைகளை ஆசீர்வதியும், வாக்கு தத்தங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களில் எல்லாம் காணப்பட்ட போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாம் முற்றிலும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆனந்த மகிழ்ச்சியின் களிப்பை கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எல்லா பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதத்திலும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து எல்லா மேன்மையான சமாதானங்களை, கிருபைகளை பாராட்டி வழிநடத்தும்படி உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் இன்ப நாமத்திலே செபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கர்த்தருடைய மேலான கிருபைக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயாவின் புத்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தேன். அதில் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனம் மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வார்த்தைகளை 2 வசனத்திலே நான் படிக்கும்போது நான் முக்கியமாக தேர்ந்தெடுத்துக் கொண்ட வார்த்தையானது போஷித்து. இந்த போஷித்து என்ற வார்த்தை வேதத்தில் எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக நான் அதில் தெரிவு செய்து அதை குறித்து சில வசனங்களை இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இதை போஷித்து என்று பார்த்த உடனே சப்போது இந்த நாளில் இருக்கிற காரியங்களை குறித்தும் நான் அதை பார்த்து உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிறப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இழைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம் என்னவென்றால் சமீப காலமாய் நான் ஒரு செய்தியை பத்திரிகைகளை பார்த்தேன். அதில் என்ன போட்டிருந்ததுன்னா அந்த நம்ம தமிழ்நாட்டில் விளைச்சலாகின்ற ஒரு விசேஷமான கருப்பு கவுனி அரிசி என்ற கூடிய ஒரு சிகப்பு அரிசியை சாப்பிட்டால் தேகத்தில் இருக்கிற பலவிதமான வியாதிகள் மாறி போகும் என்பதாக நான் அதை குறித்து மற்றவர்கள் எல்லாத்திலையும் சொல்ல ஆரம்பித்தேன். நானும் அதை முடிந்த அளவுக்கு வாங்கி இந்த தினத்தில் காலை நேரத்தில் அதை கூழாக குடித்து கொண்டிருக்கின்றேன். அது சிகப்பு கூழ் என்ற அப்படின்னாலே இந்த வார்த்தை என்னை மிகவும் கவர்ந்தது. சிகப்பு கூழை நாம் குடிக்கும் பொழுது தேவன் அந்த இழைத்து போயிருக்கிறவருக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதாக. நான் இழைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு மிகவும் சோர்ந்தவனாய் இருக்கிறேன், நான் மிகவும் இழைத்து போய் பலனற்று இருக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்க வழியில இந்த சிகப்புக்குள் அமைந்திருக்கிறது என்றதுனால இந்த இடத்துல அது குறிப்பிட ஆசித்து தான் இந்த வார்த்தையை எடுத்தேன். போஷித்து என்று சொல்லும் பொழுது தேவன் எவ்விதமாய் போஷிக்கிறார். இந்த சாப்பாடு ஒண்ணுதான் போஷித்தல்ன்றது அர்த்தமே கிடையாது. தேவன் நமக்கு கொடுக்கிற போஷாக்கு என்பது எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறது. தேவன் நமக்கு சக்தியை கொடுக்கிறார், அது ஒரு போஷாக்கு. நமக்கு வேதத்தின் மூலமாய் நம்மை பயிற்றுவிக்கிறார், அது ஒரு போஷாக்கு. நாம் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதை வேதத்தின் மூலமாய் நமக்கு தெளிவர சொல்லியிருக்கின்றார். இவ்விதமாய் பார்க்கும் பொழுது அந்த போஷாக்குகளை நாம் பற்றி கொள்ளும்படிக்காக, அதை தெரிந்து கொள்ளும்படிக்காக, அந்த வார்த்தைகள் மூலம் நாம் பலன் பெறும்படிக்காக இந்த வார்த்தைகளை தெரிவு செய்தேன். இப்ப இந்த வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது முதல்ல என்ன சொல்றாருன்னா,
கர்த்தர் கிருபையினால மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று போட்டிருக்கிறது. மகிழ்ச்சியை குறித்து தான் முதல்ல சொல்லிருக்கிறது. நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் பார்ப்போமே ஆனால் மகிழ்ச்சி மனிதனை அதற்கு அடுத்ததாக நல்ல போஷாக்கள் உணவு சாப்பிட்டு சந்தோஷத்திற்கு பார்க்கின்றோம். உற்றார் உறவினர் அழைத்து நான் மகிழ்ச்சியா இருக்கின்றேன், இன்று என்னுடைய வீட்டில் ஒரு விசேஷித்த நாள், இன்றைய தினத்தில் என்னுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள், இன்றைய தினத்தில் என்னுடைய திருமண நாள், இன்றைய தினத்தில் நாங்கள் என்னுடைய வீட்டில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கின்றார், ஆகையினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகையினால இதை குறித்து நாம் பேசக்கூடிய அளவலாகக்கூடிய வழியில நாம் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வழியில ஒரு விசேஷித்த போஷாக்கான உணவை சாப்பிடுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த தினத்தில் நாம் சாப்பிட போகிற உணவானது வேத வசனத்தில் உள்ள போஷாக்கான உணவாக நான் பார்க்கின்றேன். அதற்கு முன்னதாக இந்த மன மகிழ்ச்சி என்ற வார்த்தையை தேவன் எவ்விதமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று சில வார்த்தைகளை சில வசனங்களை உங்கள் முன்னதாக வைக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதக்காரனில் நான் மிகவும் ஆசைப்படுகின்ற காரியம், அவர் எப்பொழுதும் தெளிவான வார்த்தைகளால் நம்மை போஷிக்கிறார். தேவனுடைய வசனத்தினால் நம்மை போஷிக்கிறார். இந்த போஷான வார்த்தையை பார்க்கும் பொழுது சங்கீதம் 37:4 வசனத்துல, கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். தேவனிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது என்னுடைய விருப்பப்படி என் இருதயத்தின் ஆசைகளை, என் இருதயத்தின் வேண்டுகளை எனக்கு தருவார், அருள் செய்வார். இரண்டாவது ஒரு வசனத்தை பார்த்தேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். எவ்விதமாய் தேவன் நமக்கு இந்த போஷாக்கை தருகிறார் என்று பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து, இந்த சமாதானத்தை விரும்புகிறவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் சாந்த குணமுள்ளவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்பதாக இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். இன்னுமாய் தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது சங்கீதம் 119:16 வசனம், உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த கற்பனையானது, அந்த வேத வார்த்தையானது, அந்த கட்டளையானது எனக்கு மன மகிழ்ச்சியா, அதன் மூலமா நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறது என்று பார்க்கிறேன். அதுல உமது வசனத்தை மறவேன். நீர் எனக்கு கொடுத்த அந்த கட்டளையை, நீர் எனக்கு கொடுத்த அந்த பிரமாணத்தை நான் எவ்விதத்திலும் மறவேன் என்பதாக சங்கீதக்காரன் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறதை பார்க்கின்றேன். அடுத்ததாக நான் சொன்னபடி பிரமாணங்கள், அடுத்தது தேவனுடைய கற்பனை. அது எந்த இடத்துல சொல்லியிருக்கு பார்ப்பீர்களானா, சங்கீதம் 119:47 படிப்பீங்கன்னா, நான் பிரியப்படுகிற ஒரு கற்பனைகளின் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த கற்பனை எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. என்னை நல்வழிப்படுத்துகிற அந்த கற்பனையானது எனக்கு மிகவும் போஷாக்குள்ளதாக இருக்கிறபடினாலே நான் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை படித்தேன். அதுல அவர்கள் இருதயம் நினத்துளி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். தேவன் என்னுடைய எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறபடினாலே நான் வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்னும் கடைசியாக அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். இப்போ இவருக்கு போஷாக் என்ன? நான் உயிரோடு இருப்பது, நான் நன்றாக போஷாக்கோடு சாப்பிட்ட இருந்தா நான் அழியாதிருப்பேன். இதுதான் கருத்து. இப்போ இந்த நடப்பு காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய நோய் நம்ம நாட்டில் அளவலாவிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு மருந்து என்ன கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற காரியம் என்ன? நன்றாக போஷாக்காக சாப்பிட்டு கொண்டிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள் என்று சொல்றதாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் நமக்கு சொல்லுகின்ற காரியம், உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால், நான் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷப்படுகிறோம், அப்படி இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எந்த விதத்தில் என்னை மீட்பதற்கு ஒரு சக்தியும் வராது என்பதை தெளிவாக இந்த இடத்துல சொன்னதை பார்த்தேன். ஆக தேவன் நாம் எவ்விதமாய் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அதற்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற போஷாக்கான வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். இன்னுமாக நீதிமொழிகள்
புஸ்தகத்தில் பார்ப்பீர்களானால் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், நான் அவர் அருகே செல்லை பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நல்லா பாருங்க, ஒவ்வொரு வசனமும் எவ்வளவு திருப்தியான தேன் சுட்டும் வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்போதும் என்னுடைய சந்தோஷம் என்னை விட்டு அகலவில்லை. எப்போது என்று சொன்னால், நான் தேவனுடைய வார்த்தையை படித்து அதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்த விதத்திலும் நான் சோர்ந்து போவதில்லை, மன மகிழ்ச்சியாக இருப்பேன், களி கூர்ந்தேன் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து அந்த 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருந்தோம் என்பதாக தேவன் நமக்கு சொல்கிறதை பார்க்கின்றோம். இன்னுமாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் என்று போட்டிருக்கிறது. நான் படிக்கிறது போஷித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் போஷித்தார்கள் என்ற வண்ணமாக நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை நமக்கு போஷாக்கு உள்ளதாக இருக்கிறதுனால நான் இவ்விதமாய் படிக்க ஆசைப்படுகின்றேன். மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்திலே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். நான் முதலே சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமான காரியம் இருந்தால் நாமும் நமது சுற்றத்தாரும் உணவருந்தி சந்தோஷமாக அலாவடைவி மனமகிழ்ச்சியாய் இருப்போம்னு. அப்ப இதுல என்ன நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்களாய் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். என்ன பாருங்க, வேத வசனத்தை கேட்டு அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த சந்தோஷத்தை மன நிறைவை கொண்டாடும்படிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த இடத்துல விருந்து வைத்து அவர்கள் சாப்பிடுவதை, அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகன மகிழ்ச்சியாய் இருந்தான் என்பதாக போட்டிருக்கிறது. ஆக எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் மூலமாய் தேவன் நம்மை போஷிக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்திற்கு அடுத்தாற் போல ஏசாயா புத்தகத்தில் நாம் படித்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். தேவன் நமக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு போஷாக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் எல்லாமாக இருந்து ஆறுதலையும் சரி தேறுதலையும் சரி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறாள். ஆகையினால இந்த இடத்துல அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்னாடிய பார்ப்பீர்களானால் அவர்கள் பால் குடிப்பதை குறித்து அதை தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளானது இன்னும் சத்தியத்தை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நம்ம போஷாக்குக்கு வருவோம். போஷாக்கை குறித்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சங்கீதம் 28:9 தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்தியர்களும். தேவனை ஏற்றுக்கொண்டதுனால அவர்களை போஷித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் உயர்த்தியர்களும். இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மை உயர்த்துகிறார். ரட்சிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு தேவனுடைய போஷாக்கு கிடைக்கிறது. தேவனுடைய சத்தியத்தை அறியும்படிக்கான ஞானம் அவர்களுக்கு கிடைக்கின்றது, அறிவு கிடைக்கிறது, தெளிவு பிறக்கின்றது. எல்லாவற்றிலும் எல்லா விதமாக அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், உன் கூடையும் மாப்பிசர உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதாக வசனத்தின் மூலமாய் பார்க்கின்றோம். இன்னுமாக
எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரா? தன் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. அப்ப சபையை எப்படி போஷிக்கிறார்? தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறதுனால அங்கே வருகிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து போஷாக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதுல தேவனுடைய வசனம் அவர்களுக்கு மிகவும் அற்புதமாய் விளங்குகிறபடினாலே தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகினாலே அவருடைய சபை போஷிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பார்க்கின்றோம். இன்னுமாக யாக்கோபின் புஸ்தகத்தில் நீங்க படிப்பீங்களா, 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பூமியிலே நீர் கம்பீரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொழுத்தவைகளை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். இருதயத்தை எப்படி போஷிக்க முடியும்? தேவனுடைய மகிமையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தான் போஷிக்க முடியுமே ஒழிய இருதயத்தை சாப்பாட்டுல போஷிக்க முடியாது. அதனால நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். போஷித்தல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதுதான் நமக்கு அந்த போஷாக்கான, ஆசீர்வாதமான, ஐஸ்வர்யமான, உற்சாகமான, எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிற வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலானால், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமான் யாரு? ஒரு சத்தியவான். அவனுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். அவன் கொடுக்கின்ற வார்த்தைகள் மூலம் எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிருமா? இல்ல. தேவனுடைய அனுகிரகமான காரியங்கள், நாம் என்னென்ன காரியங்களை எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிற காரியங்கள் மூலமாய், நல்வழிப்படுத்துகின்ற காரியங்கள் மூலமாய் அவன் அநேகரை போஷிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன நீதிமொழியில் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரனாகப்படுகிறதுனால் திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருக்கிறபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். தேவனுடைய நாமத்தை எந்த காலத்தில் தூஷிக்கவே கூடாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தரும் கிருபை உள்ளமாய் ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகினால இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தை, தேவனன் எப்பொழுதுமே நம்மை அவருடைய வார்த்தைகளினாலும் பிரமாணங்களினாலும் கட்டளைகளினாலும் கற்பனைகளினாலும் போஷிக்கிறார் என்பதாக நான் பார்க்கின்றேன். இன்னும் மனுஷனை மட்டும்தான் போஷிக்கிறாரா, வேற யாராவது போஷிக்கிறாரா என்பதை குறித்து தானியேல் புஸ்தகத்துல ஒரு சில வார்த்தைகளை பார்த்தேன். தானியேல் 4:10, நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியில் மிகவும் உயரமான விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழ் வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. எல்லா விதத்திலும் ஒரு மரத்தை பத்தி இதில் படிக்கும் பொழுது என்னுடைய மனசுக்கு பட்டதை சொல்றேன். ஒரு மரம் அதுல காய்ச்சா மட்டும் தான் போஷணன்னு சொல்ல முடியாது. பயங்கரமான வெயில், அம்மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் மரத்தினுடைய நிழலில் இருக்கும் பொழுது எவ்விதமாய் அது எனக்கு ஆறுதலாய் இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுதே அது ஒரு போஷாக்கான காரியம். நான் வெயிலில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நிழல் எனக்கு போஷாக்கை தருகிறது, எனக்கு உற்சாகத்தை தருகிறது. அந்த இடத்துல வீசுகின்ற அந்த தென்றல் காத்து என்னை அற்புதமாய் போஷிக்கிறது என்பதாக நான் பார்க்கின்றேன். இன்னுமாக உபாகம் புஸ்தகத்தில் ஒரு சின்ன ஒரு செய்தியை கொடுக்கிறது நான் பார்க்கின்றேன். 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு உன்னை
இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்து வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அதை அறியாதிருந்த மன்னாவினால் உனக்கு போஷித்தார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளின் மூலமாய் தேவன் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், நமக்கு பசி வந்தா 10 பறந்து போகுதுன்றது பழமொழி. உடனடியாக அந்த நேரத்திற்கு நமக்கு அந்த உணவு கிடைக்காவிட்டால் அந்த நேரத்தில் என்ன சொல்றோம், யாரை சொல்றோம், எப்படி சொல்றோம், எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தூஷணத்தை பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். இதை கண்கூடாக பல விதங்களிலும் பல வீடுகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு சாப்பாடு கிடைக்கல என்று சொன்னால் உடனே அவர்கள் தூஷிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதே போல தேவன் நம்மை பரீட்சித்து பார்த்தார் என்பதாக இந்த வசனத்துல 40 வருஷம் அந்த எகிப்து மக்கள் தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக அவர் அழைத்து வரும் பொழுது எவ்விதமாய் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்து எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணாங்க, வந்து வீடு வந்து சேர்ந்த உடனே நம்ம இனிமே எனக்கு இந்த பொம்மை தான் எனக்கு எல்லாவற்றிலும் ஆறுதலை கொடுத்துன்னு சொல்லி அதை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை மறந்தார்கள். ஆக எல்லா விதத்திலும் எல்லாமாக நாம் தேவனை பரிபூர்ணமாய் விசுவாசித்து அவர்பால் கொண்டிருக்கிற ஈடுபாடின் மூலமாக தேவன் நம்மை அற்புதமாய் போஷிக்கிறார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். 14வது வசனத்தை படிப்பீங்களானால், உன் பிதா அறியாத மன்னாவினாலே வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தோருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என்று தெரிவித்தது. ஆனால் வசனத்தின்படி செய்தார்களா? இல்ல, மறந்துட்டாங்க, பரிபூர்ணமாய் மறந்துட்டாங்க. ஆகையினால அவர்கள் சேர வேண்டிய இடத்துல சேரக்கூடாதபடி போயிற்று என்பதாக வேத வசனத்தின் மூலமாய் நாம் படிக்கின்றோம். இன்னுமாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் படிப்பிற 3வது வசனத்தில் படிப்பீங்கன்னா, எலியா இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரியத் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று அவர் சொல்றதை பார்க்கின்றோம். எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு ஆத்தங்கரையில் போய் இருப்பா, உனக்கு காகங்கள் மூலமாய் உனக்கு போஷாக்கை கொடுப்பேன் என்பதாக அவர் கட்டளையிடுகிறார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றினை தண்ணீரை குடித்தான். அவனுக்காக எல்லாமே இருந்ததாக பார்க்கின்றோம். என்னவா பாத்தீங்கன்னா, தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. தேவன் அவளை எல்லா தன்னுடைய தனக்கு பிரியமானவர்களை எவ்விதமாய் போஷித்தார். ஒன்றுமே கிடைக்காத இடத்துல வற்றாத தண்ணீரை அவர் பார்த்தா, இன்னுமாக காகங்கள் மூலமாக மனுஷன் சாதாரணமா என்ன எதிர்பார்க்கிறான். நான் டிவியில ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் வைத்து சாப்பிட்றத பார்த்தா நம்ம நாட்டில் வந்து எல்லாமே இந்த இறைச்சியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 100 கிராமோ ஒரு 25 கிராமோ 50 கிராமோ கிடைக்கிறது ஒரு பெரிய காரியம். ஆனால் அவன் சாப்பிட்றது பூரா ஒரே இறைச்சி துண்டுகள் தான். அது என்ன மாதிரி துண்டுகளோ எனக்கு பார்க்கவே முடியல. எல்லாத்தையும் கரிச்சு நசுக்கி பிசுக்கி அவங்க சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஆனாலும் அதையும் அவருடைய உணவாக அவர்கள் செய்து எந்த ஊர்ல போனாலும் சரி, அகில உலகமும் அந்த மனுஷன் ஊரை சுத்தி இந்த சாப்பாட்டை காமிக்கிறான். எல்லா இடத்துலயும் கறி, அந்த இறைச்சி தான் அவர்களுக்கு முக்கியமா இருக்கிறது. இந்த நம்ம சாப்பிட்ற சோறு ஒரு கிண்ணத்துல ஒரு சின்ன குச்சியை வச்சு 2 குச்சியை வச்சு அதை சாப்பிடுகிறதாக நான் பார்த்தேன். இன்னுமாக தேவன் எவ்விதமாய் ஒரு மனிதனை பூஷிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் அடுத்த ஒரு தொடர்ச்சியாக படிப்பீர்களானால், நீ எழுந்து சீதனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளிட்டேன் என்றார். அவன் எழுந்து சாரிபாத்திற்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒலிவ மாசத்திற்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான்.
கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தன்னுடைய தாகத்திற்கு தண்ணீரும் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக ஒரு அப்பமும் கொண்டு வா என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அதற்கு அவர் என்ன சொல்றாரு, என் பானையில் ஒரு பிடி மாவு தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல, நானும் என் பிள்ளைய அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு சாகிறதுக்காக நாங்க இருக்கிறோம். கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று அவள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலையை அந்த இடத்துல விளக்குகிறதை பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தது அவர் சொல்றத பாத்தீங்கன்னா, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். இது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. முதல்ல தண்ணி கொண்டு வான்னு சொல்றாருல, அப்புறம் அப்பா கொண்டு வான்றாரு, அப்புறம் கொஞ்சம் மாவதமா இருக்கு, இது நாங்க 2 பேரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இதை வைத்து ஒரு அப்பத்தை செஞ்சு எனக்கு முதல்ல கொண்டா. அப்ப அந்த சகோதரிக்கு எவ்வளவு ஒரு மனசுல வேதனையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவு மாவுதான், ஆனா இதை வச்சு நானும் என் பிள்ளையும் கொஞ்சம் போய் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த எளிய தேவ மனுஷன் என்ன சொல்றாரு, அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக எனக்கு ஒரு சின்ன அப்பத்தை செஞ்சுட்டு வா, அப்புறம் மற்றவங்க உங்களுக்கு செஞ்சு கொள்ளலான்னு சொல்றாரு.